நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்டாக்ஸ்லாம் எப்படி சேஃபா இருக்கும், அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி லிஸ்ட் ஆகும், அதெல்லாம் எப்படி நம்ம சேஃப்டியா ஹேண்டில் பண்ணோம், அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஹேண்ட்லிங். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த ஸ்டாக்கை வந்து மேனேஜ் பண்ற கம்பெனி வந்து கேம்ஸ் கேஎஃப் இன்ஃபோடெக். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது மேனேஜ்மெண்ட் பண்ற அசெட் மேனேஜ் கம்பெனி வந்து HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ICICI ப்ரொடென்ஷியல், ஆதித்ய பிர்லா, சன் லைஃப் இன்சூரன்ஸ், நிப்பான் இந்தியா. நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து சேஃப்டியா வைக்கக்கூடிய கம்பெனி வந்து CDSL. அதுல ரிஸ்க் என்ன இருக்குதான் கெஸ் பண்ற கம்பெனி வந்து கிறிஸ்டல், ICR, செரா ரேட்டிங். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி டிவிடெண்ட் கொடுக்குமா அதை ட்ராக் பண்ற கம்பெனி வந்து மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், நிப்பான் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஏஞ்சல் ஒன், நோமோ. அப்புறம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா ஹைலி மெயின்டைன் பண்ணனா அதுக்கு வந்து நிறைய வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கம்பெனி வந்து 3-in-1 நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹைலி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனிலாம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.